Hi students, welcome to DP Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா from the following information calculate the value of goodwill on the basis of 3 years purchaseன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது goodwill கண்டுபிடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 years purchaseன்னு சொல்லியிருக்காங்க. goodwill கண்டுபிடிக்கிறது 3 years purchase of average profit of last 4 yearsன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து 3, அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து எல்லா சம்லையும் இதுவும் வந்து இயர்ஸும் ப்ராஃபிட் தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த இயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015 ஆரம்பித்து 2018 முடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் 4 இயர்ஸ், 2015, 16, 17, 18. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2017 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2017 வந்து லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சர்லேருந்து லாஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் கிடைக்கும்ன்றாங்க. பட் ஏன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஆன்சர் எப்படியும் ப்ராஃபிட்டாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ 2015 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 சொல்லியிருக்காங்க. 2016 வந்து 8000 சொல்லியிருக்காங்க. 2017 லாஸ் வந்து 3000 சொல்லியிருக்காங்க. 2018 வந்து ப்ராஃபிட் வந்து 6000 சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2015 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000, 2016 வந்து 8000, 2017 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்து நம்ம ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் 3000. 2018 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ப்ளஸ் ஒரு 8000 வந்து பார்த்தீங்கன்னா 13000. 13 வந்து ஒரு 6000 ஆட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 19000 வருது. 19 லாஸ் வந்து ஒரு 3000 போயிடுச்சுன்னா இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டையும் முதல்ல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 19000லேருந்து 3000 மைனஸ் பண்ணிங்கன்னா 16000 வந்து டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்குதுன்றாங்க. அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி நான் போன சம்மில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா எல்லா டோட்டலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் இருக்கோ அந்த இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் கிடைக்கும். பட் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ப்ளஸ் லாஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஆவரேஜும் லாஸையும் நம்ம இது பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா 16000 வந்திருக்கு நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட். அப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16000 சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை 4 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4 4s are அப்போ ஈக்குவல் டு ₹4000. சப்போஸ் உங்களுக்கு கால்குலேட்டர் அலவுடு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால கால்குலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16000 டிவைடட் பை 4 இது பண்ணிங்கன்னா ₹4000 கிடைக்கும். அப்போ குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கான நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ₹4000 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ₹4000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு ₹4 × 3 12 இருக்கிற ஜீரோஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா 12000 வருதுன்றாங்க. இல்லை 4000 × 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12000 சொல்லியிருக்காங்க. கால்குலேட்டரில் 4000 × 3 பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ₹12000 கிடைக்கும்ன்றாங்க. இதோட செகண்ட் சம் ஓவர்.